வணக்கம். இதில் தமிழ் சேனல். இன்றைக்கு இந்த காணொளியில் 9ஆம் வகுப்பு பக்கம் 103ல் ஓஎன் சமகால தோழர்களே வைரமுத்து எழுதிய கவிதை தான் கொடுத்துருக்காங்க. அந்த கவிதையை தான் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, தந்தை பெரியாருக்கு 1970ஆம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் தான் தெற்காசியாவின் சாக்ரடீஸ் அப்படின்னு பட்டம் கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க. இந்த கவிதை இந்த ஓஎன் சமகால தோழர்களே இந்த தலைப்பில் கவிதை கொடுத்துருக்காங்க. அந்த கவிதையோட மெயின் கருத்து என்னன்னா, அறிவியலும் நம்ம தமிழ் சமூகத்தோடு பிணைந்தவை, அதாவது அறிவியலோடு இணைந்தே வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் சமூகம். நம்ம தமிழர்கள் அறிவியல் துறையில் சிறந்த விளங்கணும் அப்படிங்கிற இந்த கவிஞரோட விருப்பத்தை தான் இந்த கவிதையில் வெளிப்படுத்தியிருக்காரு. அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வாங்க பாடலை பாடி பார்க்கலாம். கிளிக்கிறக்க இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை, முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள், காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது, சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது. காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர், கூட்டு புழுதான் பட்டு பூச்சாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும், எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். பழையவையெல்லாம் பழமை அல்ல, பண்பும் அன்பும் பழையவைதாம், இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதாம். அறிவியல் என்னும் வாகன மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள், கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கனிப்பொறி உள்ளே பொருத்துங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள், ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள், ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். அடுத்ததான் நூல்வெளி பார்க்கலாமா? கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்தவர். அதாவது கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூரில் பிறந்திருக்காரு. இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதினை பெற்றவர். அதாவது இந்திய அரசோட உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதினை பெற்றிருக்காரு. கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். எந்த புதினத்துக்காக? கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 7 முறையும், மாநில அரசின் விருதினை 6 முறையும் பெற்றிருக்காரு. இவருடைய கவிதைகள் இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இப்பாடப்பகுதி வைரமுத்து கவிதைகள் எனும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஓஎன் சமகால தோழர்களே அந்த தலைப்பில் இருக்கிற கவிதை வைரமுத்து கவிதைகள் அந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.